எந்த இன்னலையும் எதிர்நோக்கும் அறிவையும் பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கிறவர். ராமாயண சொல்லுகின்ற இடத்திலெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பது நிச்சயம். இவரது வழிபாட்டில் ராமநாம பஜனையும் செந்தூர பூச்சும் வெற்றிலை மாலையும் நிச்சயம் இடம்பெறும். இவரது சன்னதியிலும் துளசியே பிரதான பிரசாதம். பாரத புண்ணிய பூமியில் தொண்டரையே தெய்வமாக போற்றப்படும் மேன்மையை ஆஞ்சநேயர் வரலாற்றில் காணலாம். அனுமன் ஜெயந்தியை நாம் கொண்டாடுவதால் நமக்கு சகல மங்களங்களும் உண்டாகும். நினைத்த காரியம் கைகூடும், துன்பம் விலகும், குடும்பத்தில் இன்பம் பெருகும். ஆஞ்சநேயரை ராமநாமத்தால் சேவிப்பதோடு வடைமாலை சாற்றி வெற்றிலை மாலை அணிவித்து வெண்ணெய் சாத்தி ஆராதிக்க வேண்டும். சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து ஆஞ்சநேயரை வழிபட்டால் சகல யோகங்களும் நமக்கு வந்து சேரும். விரதம் இருக்கும் நாட்களில் மிக சுத்தமாக இருக்க வேண்டும். அனுமனை முழுமையாக தியானித்து ஒருவேளை உணவு மட்டும் உண்டால் உன்னத பலன் கிடைக்கும். அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர்